ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அளவற்ற நல்ல நாமத்திற்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் இந்த முதல் நாள் ஆராதனையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இறைமகன் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே அவர் தருகிற வாக்குத்தத்த வார்த்தையினாலே நம் யாவரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தருகிற ஜீவனுள்ள வார்த்தை எரேமியா 31வது அதிகாரம் 4வது வசனம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அன்பு தெய்வஜனமே, தேவனாகிய கர்த்தர் இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவும் வந்தார் என்பதை நாம் அறிவோம். விழுந்து போன நம்முடைய வாழ்வை திரும்பவும் கட்டி எழுப்பும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். விழுந்து போன நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி நம்மோடு வாழவும் தேவனாகிய கர்த்தர் அதிக விருப்பமுடையவராய் இருக்கிறார். எனவேதான் இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்கிற வார்த்தையை கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வை கட்ட அவர் விருப்பமுடையவராய் இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய தேசம், தேவனுடைய ராஜ்யம் இவைகள் கட்டப்பட வேண்டும் என்பது ஆண்டவராகிய கர்த்தருடைய விருப்பம் பேராவலுமாய் இருக்கிறது. எனவேதான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்கிற வார்த்தையை நமக்குள்ளே அனுப்புகிறார். அதற்கு ஆதாரமாக ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்காக 4 வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். அதிலே முதலாவது காரியம் திரும்ப எடுப்பிப்பார். அடுத்த காரியம் திறப்புகளை அடைப்பார். 3வது காரியம் பழுதாய் போனவர்களை சீர்படுத்துவார். 4வது காரியம் ஸ்தாபிப்பார். இந்த 4 வார்த்தைகளை ஆதாரமாக கொண்டு மறுபடியும் நம்மை கட்டுவிக்கவும் நாம் கட்டப்படவும் தேவனாகிய கர்த்தர் வார்த்தைகளை இன்று நமக்கு அனுப்புகிறார். முதல் காரியம் நம் எல்லாரும் திரும்ப எடுப்பிப்பார் என்று வேத வார்த்தை தெளிவோடு சொல்கிறது. நம் எல்லாரும் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம். துவக்கம் அதிக சந்தோஷமுடையதாய் இருக்கும். சில நேரங்களில் நாம் ஆரம்பித்த காரியம் அது தோல்வியாய் முடியலாம். தோல்வியை கண்ட நீங்களும் நானும் தோண்டு போகிறோம். இனி அதிலிருந்து மீள முடியாது என்கிற எண்ணமுடையவர்களாய் நாம் இருக்கிறோம். திரும்பவும் முயற்சி செய்வோம் என்கிற எண்ணமோ வாஞ்சியோ இல்லாதவர்களாய் தோல்வியிலேயே நாம் அழுது புலம்புகிறவர்களாய் இருக்கிறோம். இங்கே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை வரும்போது திரும்ப எடுப்பிப்பார் என்று தேவனுடைய வார்த்தை வருகிறது. மீகா 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது. மதில் இல்லாத பட்டணம், பாதுகாப்பில்லாத பட்டணம் என்பதை நாம் அறிவோம். நம் எல்லாருடைய பட்டணத்திலும் மதில் இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் நமது பாதுகாப்பாய் இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போனதை ஆண்டவராகிய கர்த்தர் தேடி கண்டுபிடித்து தருகிறவராகவும், இதோ உடைந்து போன வாழ்வில் இருக்கிற நம்மை அவர் திரும்பவும் எடுப்பி அவர் நன்மையை தந்து ஆசீர்வாதத்தினால் நம்மை நிறைய செய்கிற தேவனுமாகவும் தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். சங்கீதம் 51:18வது வசனம், சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீர் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் யார் மீது பிரியம் வைத்திருக்கிறாரோ அவருடைய மதில்களை கட்டுகிறார் என்று இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர்
சீயோனுக்கு தயவை காண்பித்தார். அவர்கள் மீது அளவற்ற பிரியம் வைத்ததினாலே அவருடைய மதில்களை கட்டினார் என்று இந்த வேத வார்த்தை சொல்கிறது. தெய்வத்தினுடைய பிரியம் நம்மிலே இருக்கிற வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் அவர் கட்டுவார் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் திரும்பி எடுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். எது முடியாது என்று நாம் அழுது புலம்புகிறோமோ, இனி நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விதான் என்று வேதனையோடு நிற்கிறோமோ, அந்த வாழ்வை திருப்பி கட்டி எழுப்பும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இன்று நமக்கு வருகிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நீங்கள் இழந்து போனதாய் நினைக்கிற காரியத்தை, திரும்பி இனி நம்முடைய வாழ்க்கையிலே வரவே முடியாது என்று நீங்கள் நினைக்கிற காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் திருப்பி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா! ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாய் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இப்படி வருகிறது. திறப்புகளை அடைப்பவர் என்கிற வார்த்தையை கர்த்தர் தருகிறார். தேவனாகிய கர்த்தர் திறப்புகளை அடைப்பார் என்கிற நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய வீட்டிலே நாம் எவ்வளவுதான் பாதுகாப்புள்ளவர்களாய் நாம் இருந்தாலும், இங்கே திறப்புகள் அடைக்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு மிகுதியாய் இராது. சத்துருவினுடைய உட்புகுதல் இந்த திறந்த வாசல் வழியாய் நம்முடைய வீட்டிற்குள்ளே வந்து, நம்முடைய வாழ்விற்குள்ளே வந்து, அது நம்மை கெடுத்து போடுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தேவனாகிய கர்த்தர் இங்கே வார்த்தை அனுப்புகிறார். திறப்புகளை அடைப்பேன் என்கிற ஒரு உத்தரவாதம் உள்ள வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிறார். சங்கீதம் 80:12 வசனத்தில், வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் என்று ஒரு வார்த்தை நம்மை பார்த்து கேட்கிறது. இங்கே திராட்சை தோட்டம் திறந்து இருக்கிறது. அந்த வாசல் திறந்து இருந்ததினாலே, திறப்புகள் அடைக்காமல் இருந்ததினாலே அநேகர் உள்ளே பிரவேசித்து அதனுடைய கனிகளை பறித்து கொண்டார்கள். நாகும் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது தெளிவோடு சொல்லப்பட்டிருக்கிறது. சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திருப்பி வரப்பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வரப்பண்ணுவார் என்று வேத வார்த்தை தெளிவோடு சொல்கிறது. திராட்சை தோட்டம் அடைப்புக்குள்ளே இல்லாததினாலே, அந்த திறப்புகள் அடைப்பாய் மாறாததினாலே, இங்கே சத்துருவுடைய உட்புகுதல் உள்ளே பிரவேசித்ததினாலே காரியம் கெட்டு போனதாய் இங்கே எண்ணப்படுகிறது. தெய்வ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நமக்கு வார்த்தை கொடுக்கிறார். உன்னுடைய திறப்புகளை நான் அடைத்து உங்களை மிக பத்திரமாய் பாதுகாப்பேன் என்பது தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஏசாயா 58வது அதிகாரம் 12வது வசனத்திலே, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டப்படுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கான பெயர்களை கெடுத்துக்கொள்ள அவர் ஒருபோதும் அவர் விரும்புவதில்லை. தேவனாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிற உன்னதமான வாழ்க்கையை அவர் இன்னும் அதிகமாக்கி தெய்வ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் பெரிய விருப்பமுடையவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இதோ அடைக்கப்படாமல் இருக்கிற வாசல்களை கர்த்தர் பத்திரமாய் அடைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மையும் நம்மிடத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த மாதத்திலே தேவன் தருகிற வார்த்தையின்படி மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்கிற வார்த்தையினுடைய பொருளாய் நம்முடைய திறப்புகளை கர்த்தர் அடைப்பார். அவன் திறப்புகளை அடைத்து
நம்மையும் நம்மோடு இருக்கிறவர்களையும் மிகுந்த பாதுகாப்பிலே கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாய் தேவாதி தேவனுடைய வார்த்தை இங்கே நமக்கு தெளிவோடு சொல்லப்படுகிறது. பழுதாய் போனதை சீர்படுத்துவார். பழுதாய் போன காரியத்தை தேவனாகிய கர்த்தர் சீர்படுத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார். எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனத்தில், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான் என்று வேத வார்த்தை தெளிவோடு சொல்லுகிறது. கையிலே இருக்கிற களிமண்ணுக்கு சமமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண் அது கெட்டுப்போனதாய் இருந்தது. அவன் நினைத்த பாண்டம் வராததினாலே அதை தூக்கி எறிந்து விடாமல் அந்த பழுதாய் போனதை அவர் திரும்பவும் சீர்படுத்துகிறதை போல பழுதாய்ப்போன நம்முடைய வாழ்க்கையும் தேவனாகிய கர்த்தர் சீர்படுத்துவதாக இங்கே நம்ம எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் மறுபடியும் நம்மை கட்டுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் கட்டப்படுவோம் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. குயவன் கையில் இருக்கிற களிமண்ணுக்கு சமமாய் இருக்கிற நம்மை தேவனாகிய கர்த்தர் அவர் திரும்பவும் கட்டுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 61வது அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்கிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று வேத வார்த்தை சொல்கிறது. யார் துயரப்படுகிறார்களோ அவர்களை சீர்படுத்தப்படும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காய் வந்தார். ஜனங்கள் சீராக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஒரு பெரிய சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காய் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். இங்கே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்கிறது. பழுதாய் போனதை சீர்படுத்துவேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மிடத்தில் இருக்கிற ஒரு வாகனம் அல்லது ஒரு இயந்திரம் அது பழுதாய் போனால் நாம் அப்படியே விட்டுவிடாமல் அந்த பழுதை நீக்குவதற்கு நாம் பிரயாசப்படுகிறது போல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழுதை கண்டு ஒதுங்கி போகாமல் நமக்குள்ளே இருக்கிற அந்த பழுதை அவர் சீராக்கி சீராக நம்மை இயங்க செய்ய அவர் ஆற்றலும் வல்லமை உள்ள தேவனுமாய் இருக்கிறார். நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் பழுதாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் சிறனாகும். பழுதாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படும். தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையின்படியே பழுதாய் போனதை அவர் சீர்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கனமும் துதியும் உண்டாகட்டும். இறுதியாய் கர்த்தருடைய வார்த்தை இங்கே நமக்கு வரும்போது தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்ன கர்த்தர் அதற்கு சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை, நான் ஸ்தாபிப்பேன் என்கிற வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஸ்தாபித்து நிலைநிறுத்த செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 11வது வசனத்தில், பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை இங்கே நமக்காக வருகிறது. பூர்வ நாட்களில் நாம் இருந்த நிலைமையில் நம்மை திரும்பவும் அவர் ஸ்தாபித்து உங்களை உயர்த்துவார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் எந்த நிலையில் இருந்தோம்? அலங்காரமும் அழகும் உள்ள வாழ்விலே நாம் இருந்தோம். இன்று தவறி போனோம், வேதனைக்குள்ளாய் இருக்கிறோம், வெட்கத்திற்குள்ளான வாழ்வில் இருக்கிறோம், கவலைக்கிடமாய் இருக்கிறோம் என்று நீங்களும் நானும் ஒருவேளை எண்ணலாம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஸ்தாபிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பூர்வ நாட்களில் நாம் எப்படி இருந்தோமோ அதே நிலையிலே நம்மை ஸ்தாபித்து நம்மை உயர்த்தி முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நற்சீர் உண்டாக செய்து
நம்மை ஸ்தாபிப்பார் என்கிறதிலே நீங்களும் நானும் நம்பிக்கையும் நிச்சயமும் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 44வது அதிகாரம் 26வது வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் நினைவுபடுத்தப்படுகிறது, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணத்திற்கும் சொல்லி அவைகளை பாழான ஸ்தலங்களை எடுப்பவர் என்று வேத வார்த்தை சொல்கிறது. பாழான ஸ்தலங்களை பயிர் நிலமாக கர்த்தர் மாற பண்ண அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாழான ஸ்தலங்களை அவர் திரும்பவும் ஸ்தாபித்து நிலைநிறுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தன்னுடைய ஊழியக்காரருக்கு சொன்ன வார்த்தையை அவர் காக்கும்படியாய் இந்த வார்த்தையை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் அனுப்புகிறார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை கர்த்தர் ஸ்தாபித்து நிலைநிறுத்தி நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஜீவித்திருக்கிற வாழ்வை தேவனாகிய கர்த்தர் அவர் தர வல்லமையும் ஆற்றலும் உள்ள கர்த்தராயிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா 31:4வது வசனத்திலே கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தந்திருக்கிற வார்த்தையின்படி மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்ன வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையின்படியே மறுபடியும் நம்மை கட்டுவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் எல்லாரும் கட்டப்படுவோம். அந்த வார்த்தையை நாம் நம்புவோம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாய் இந்த மாதத்திலே நம்மை அதிகமாய் ஆச்சரியமான பாதையிலும் அதிசயமான பாதையிலும் கர்த்தர் நம்மை கட்டி நம்மை நடத்துவார். நாம் கட்டப்பட்டிருப்போம் என்கிற நம்பிக்கையிலே அவருடைய சமூகத்தில் நம்மை முற்றுமாய் ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் நம் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள நல்ல தெய்வமே, ஆண்டவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மாறாத தமது இரக்கத்திற்காய் கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கழிந்த மே மாதம் முழுவதும் என் தேவாதி தேவன் எங்களோடு இருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்தை காண செய்த தமது இரக்கங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்திலே என் தெய்வமே, இந்த முதல் நாளில் உம்முடைய ஆலயத்திலே எங்களை கூட்டி சேர்த்த தமது இரக்கங்களுக்காய் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எரேமியா 31வது அதிகாரம் 4வது வசனம், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்கிற வாக்குத்தத்த வார்த்தையை எங்களுக்குள்ளே நீர் அனுப்பியிருக்கிறபடியினால் ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, திரும்ப எடுப்பிப்பார் என்றும் திறப்புகளை அடைப்பார் என்றும் பழுதாய் போனதை சீர்படுத்துவார் என்றும் ஸ்தாபிப்பார் என்றும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளும் இந்த மாதமும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்க, ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்க தேவாதி தேவன் எங்களை நினைவு கூறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவாதி தேவனுடைய சமூகத்திலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம். என் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தருள உம்முடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் எங்களுக்கு உண்மையாகவே ஆசீர்வாதத்தின் மாதமாய் கர்த்தர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விடுமுறை நாட்கள் முடிந்து திரும்பவும் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகிறது. என் ஆண்டவராகிய கர்த்தருடைய அளவற்ற தயவு ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்த நல்ல வெற்றிக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நல்ல ஞானத்தை, தெளிந்த அறிவை என் தேவாதி தேவன் நீ தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மேல் கல்விக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கான வாசல்கள் திறந்து கர்த்தர் தந்தருளும்படியாய் தேவைகளெல்லாம் கடவுள் நீர் சந்தித்தருள ஆண்டவரே உம்முடைய அளவற்ற இரக்கத்திற்காய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். கர்த்தர் தயவுடையவராய் இருப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பலகீனப்பட்டவர்களை இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகமும் ஆரோக்கியமும் பெற்றுக்கொள்வார்களாக. வேதனையின் வழியிலே நடக்கிறவர்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நன்மை செய்தார் என்று சொல்லி உம்மை துதிக்கிற காலத்தை கர்த்தர் நீ தந்தருளுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளும் எங்களுடைய பெற்றோரும் பூரண பலத்தோடு உம்முடைய நாமத்தை சாட்சியாய் சொல்லி துதிக்க என் ஆண்டவர் நீர் கிருபை செய்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த மாதத்திலே பிறந்த நாள் காண்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண நாளை கண்டு உம்முடைய நாமத்திற்கு மகிமை என்று சொல்ல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் விசேஷித்த நாட்களை கண்டு தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்த நன்மைகளை அனுகூலங்களை என் ஆண்டவர் தந்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா தனி மனிதர் வாழ்விலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் நீ துணையாயிருப்பீராக. எல்லா குடும்ப ஜீவியத்திலும் கர்த்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர். இந்த சபையை நீர் ஆசீர்வதித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையிலே பேரெழுதப்பட்ட குடும்பங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருள ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த சபையிலே நடைபெற இருக்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவராயிருப்பீராக. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இவருடைய சேனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருள, ஊழியங்களை வர்த்திக்க பண்ண, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்க, தலைவர்களை எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கும் காருண்யத்திற்கும் எங்களை முற்றுமாய் உமது சமூகத்திலே நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம். என் ஆண்டவர் இரக்கமுடையவராயிருப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையிலும் எங்களுடைய சத்தத்திற்கு பதிலளிக்கிற கர்த்தர் இனி வருகிற காலமும் தயவும் இரக்கமுடையவராயிருந்து எங்களை அதிக அன்பினால் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தருள ஆண்டவரே உம்முடைய புண்ணிய கிருபைக்கு எங்களை தயவாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. தேவாதி தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட எங்களை நவமாய் உமது சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் அளவற்ற நல்ல நாமத்திலே கேட்டு ஜெயம் பெறுகிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் மாறாத தூய பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் யாவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா.